மாலையும் ஊதுபத்தி மணமும் செண்டின் வாசமும் அந்த இடத்தின் நிகழ்வை தெருமுனையிலேயே கட்டியம் கோரி கொண்டிருந்தன. வசந்தன் பிணமாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்தான். அவன் மனைவி லதா ஓர் ஓரமாக வெறித்த பார்வையோடு இறுகி போய் உட்கார்ந்திருந்தாள். அருகில் மகன் சுரேஷும் மகள் சுபாவும் அழுதவாறு இருந்தார்கள். சுற்றிலும் உள்ள கூட்டத்தில் தெருவாசிகளும் நண்பர்களும் மீதும் அலுவலக சகாக்களுமாக இருந்தார்கள். அவளை கட்டிக்கொண்டு உறவுகள் இல்லையானாலும் பக்கத்தில் உட்கார்ந்து தேற்ற நண்பர்கள் இருந்தார்கள். ஷமியானா போடுவதிலிருந்து பாடை கட்டுவது வரை ஆளுக்கு ஒரு ஏற்பாடாக செய்து கொண்டிருந்தார்கள். அவளது முதலாளி அம்மாவும் விஷயம் கேள்விப்பட்டதிலிருந்தே இவளுடன் தான் இருக்கிறாள். ஐயோ, இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போவார்னு நாங்க யாருமே நினைக்கல இயலதா என்று பக்கத்து வீட்டம்மாள் கூறியதை வெறித்து பார்த்தாள் லதா. அவளை நெருங்கி அமர்ந்து அவளது கைகளை தனக்குள் கோர்த்தவாறு லதா, அழுதுடுமா, துக்கத்தை நெஞ்சிலேயே வச்சிருந்தீனா வெடிச்சிடும் என்றாள் தோழி. மகராசி எப்பவும் தான் வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தா புருஷனை செத்து சாத்தி வச்சிருக்காங்க, அலராளா பாரு அழுத்தக்காரி என்ற முணுமுணுப்புடன் தெருப்பெண்கள் வந்து பார்த்து நகர்ந்த வண்ணம் இருந்தார்கள். நினைவுகள் எங்கோ சிதறி கொண்டிருந்தது லதாவுக்கு. இந்த மொத்த வீட்டின் அளவை விட பெரியது அவளது வீட்டின் முன்னரை. அங்குதான் அவளது அப்பா வக்கீல் தேவநாதனை பார்க்க வருகிறவர்கள் உட்கார வைக்கப்படுவார்கள். அங்குதான் அவள் முதலில் வசந்தனை பார்த்தாள். ஏதோ ஒரு கேஸ் விஷயமாக வசந்தனின் அப்பா வக்கீல் தேவநாதனை பார்க்க மகனையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார். இவர்கள் காதல் மெல்ல கல்லூரிக்கும் வீட்டிற்கும் கசிய தொடங்கியது. இருவர் வீட்டிலும் பலத்த எதிர்ப்பு. அவள் படிப்பை முடிக்கவில்லை. அவன் அப்போதுதான் சின்ன வேளையில் சேர்ந்திருந்தான். இரு குடும்பமும் கை கழுவி விட தன் கையே தனக்கு உதவியானது இருவருக்கும். திருமணமான புதிது. என் செல்லக்குட்டி எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்கு. உன்னை என் உள்ளங்கையில வச்சு தாங்கு வேண்டி என்று சொன்னான். நீ மட்டும் என்னமா, உங்க அப்பா உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாரு. உனக்காக வேலைக்கு எங்கெல்லாம் சிபாரிசு தேடி அலைஞ்சாரு. அம்மா தங்கச்சின்னு எல்லாரையும் எனக்காக தூக்கி போட்டுட்டு வந்துட்டியே, என் மேல அவ்வளவு பிரியமாடா உனக்கு என்றாள் நெகிழ்ந்து போய் கண்ணீருடன். பிரியமா எனக்கா? ஊ மேலையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சும்மா ஜாலிக்காக தான் பண்ணேன் என்றான் கண்ணடித்தவாறு. உன்னை துரத்தி கொண்டே வந்தவனிடம் வேண்டுமென்றே அகப்பட்டு கொண்டான். பின்ன நீ மட்டும் கண் கலங்கலாமா? இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்ந்தோமா என்றவாறு இருவரும் உரையாடி கொண்டிருந்தார்கள். காலம் ஓடியது. சுபா சுரேஷ் இருவரும் பிறந்தார்கள். குடும்பம் பெருகிய அளவுக்கு வருமானம் பெருகவில்லை. போதா குறைக்கு 2 குடும்பமும் இவர்கள் 2 பேரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 மாசமாக வீட்டு வாடகை கொடுக்கல. வீட்டுக்காரர் காலையில வந்து கொஞ்சம் அதட்டலா பேசிட்டு போனாரு. மளிகை சாமானும் தொட்டுக்கு தொடச்சுக்குன்னு இருக்கு. எப்படிதான் சொச்ச நாளை ஓட்ட போகிறோம்னு இருக்கு. வேலையிலிருந்து வீடு திரும்பியவனிடம் சொன்னாலதான், சும்மா புலம்பிட்டே இருக்கிற மனுஷன் வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. கோபமாக சட்டையை கலற்றி வீசி எறிந்தான். உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் நம்மள மாதிரியா கஷ்டப்படுறாங்க. சாமர்த்தியமே இல்லாத ஆம்பளைய கட்டிக்கிட்டேன், எல்லாம் என் தலையெழுத்து என்று சொன்னாள். ஆமாண்டி, எனக்கு சாமர்த்தியம் போதாதுதான். என்னால பொய் கணக்கு எழுத முடியாது. அவனுங்க மாதிரி நம்புறவங்களை கழுத்தறுக்க முடியாது. இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு என்று சொன்னான். ஓ, எனக்கு போக்கிடம் இல்லைன்னு சொல்லி காட்டுறியாக்கும். பாலா போன காதல் வராமல் இருந்தா நானும் இன்னைக்கு ராஜாத்தி மாதிரி தான் இருந்திருப்பேன். என்னடி என்ன வாய் ரொம்ப நீளுது என்று ஆரம்பித்தான். பின்ன நான் தான் உங்களை பார்த்து பல்ல இடிச்சேனா? பின்னாடியே துரத்தினது நீங்க தானே. இப்ப நான்ல அனுபவிக்கிறேன். எங்க வீட்டு கொல்லப்புற சைஸ் இருக்குமா இந்த வீடு? அதுவும் மழை பெஞ்சா உழுகுது. பெத்தவங்க பார்த்து கட்டி வச்சா இப்படி கஷ்டப்பட்டிருப்பேனா? விட்டா பேசிட்டே போக போலிருக்கு. எழுந்து வந்து ஓங்கி அறைய. அவளுக்கு மட்டும்தான் அடிக்க தெரியுமா? கேட்க நாதி இல்லைன்னு அடிக்கிறீங்களா? கன்னத்தை பிடித்தவாறு அடிப்பட்ட வேங்கையாக கத்த குழந்தைகள் விழித்து கொண்டு அழ நெருங்கி வந்து அவளை சமாதானப்படுத்தினான் வசந்தன். அது என்னமோ அவள் இல்லாமல் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடிவதில்லை. அன்றைய சண்டை அத்தோடு முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். வசந்தனும் மாங்கென்றுதான் உழைக்கிறான். நிரந்தரமில்லாத வேலை, ஓரளவே வருமானம், பெருகிய குடும்பம், ஏறுமுகமான விலைவாசி, இதையெல்லாம் அவனால் ஜெயிக்கத்தான் முடியவில்லை. வறுமையும் கடமையும் இருவரையும் வறுத்தெடுக்க இப்போது எல்லாம் இருவருக்கும் அடிக்கடி வார்த்தைகள் தடிக்கின்றன. சுபாவோட கிளாஸ் டீச்சர் வர சொன்னாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். அவளை ஏதோ டான்ஸில் சேர்த்துருக்காங்களாம். அதுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கணுமா சொன்னாங்க லதா என்று சொன்னாள். சரி, விஷயத்தை சொல்லு, எவ்வளோ பணம் கட்டணுமா என்றான் வெடுக்கென்று. பணம்னு சொன்னாலே இப்படி கோவப்பட்டாதான் என்னதான் பண்றது?
நமக்குன்னு கொடுத்து உதவதான் யார் இருக்காங்க என்றாள் சுய பச்சாதாபத்துடன். சரி சரி, நீ ஒப்பாரி வைக்காத, எவ்வளோ வேணும்னு சொல்லு. வர வர நீங்கள் ரொம்ப கோபப்படுறீங்க. கேட்க ஆள் இல்லைன்னு தானே எனக்கு இந்த கதி. உங்ககிட்ட வாழ்றதை விட என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் சாகிறேன் என்றவாறு விசும்பினாள். ஏண்டி எதுக்கெடுத்தாலும் பெரிய பேச்சாவே பேசுற? எனக்கு மட்டும் உன்னை விட்டா யார் இருக்கா என்று அவளை சமாதானப்படுத்தினான் வசந்தன் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படியெல்லாம் காதலிச்சோம், எவ்வளோ எதிர்ப்பு, எல்லாத்தையும் மீறி பெத்தவங்களையும் மற்றவங்களையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்படி சண்டை போடுறதுக்கு தான் ஒன்று சேர்ந்தமா என்று சொன்னான். நம்மளை பார்த்து அவங்களெல்லாம் எவ்வளோ சாபம் விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எதிரில் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அவளை தன் மேல் சாய்த்தவாறு அழுதுவிடும் தோணியில் அவன் பேசினான். எனக்கு மட்டும் இதெல்லாம் புரியாமலா இருக்கு? இதே வயசில் நம்ம 2 பேரும் எப்படி சந்தோஷமா கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்தோம். ஆனால் நம்ம குழந்தைங்க அப்படியா வளருதுங்க? சாதாரண ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு அடுத்த குழந்தைங்களை பார்த்து ஏங்கிக்கிட்டு என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியலைங்க. அழுதாள் லதா. தப்போ சரியோ, நம்மளோட இந்த முடிவு நம்மளோட வாரிசுகளையும் பாதிக்குது. அதே தான் நானும் சொல்கிறேன். நம்மளோட கஷ்டம் தீரணும்னா நானும் வேலைக்கு போகிறேங்க என்றாள். காலேஜ் படிப்பையும் பாதியில் நிறுத்தியாச்சு. எனக்கு வேலைக்குன்னு என்ன வேலைக்குன்னு நீ போவ என்றான். நம்ம தெரு கடைசி வீட்டு மாமி ஜவ்வரிசி தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்களாம். வேலைக்கு ஆள் தேவைப்படுதான். என்னால் வர முடியுமான்னு கேட்டு அனுப்பியிருந்தாங்க. நீ என்ன சொன்ன? என் வீட்டுக்காரர் வந்ததும் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். பக்கத்து வீட்டுக்கா ஸ்கூல் விட்டு வந்ததும் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ சூப்பர்வைசர் வேலையாம், மாதம் 5000 சம்பளமா. நான் போகட்டுமாங்க? அவன் தாடையை பிடித்து கெஞ்சினான். நல்ல இடமா, இந்த வேலை செட் ஆகுமான்னு மட்டும் பார்த்துக்க. மற்றபடி என் மகாராணிக்கு சொன்னால் அதுக்கு அப்பீலே கிடையாது. போதும் போதும், இந்த 2 பிள்ளைங்களை வளர்க்கவே நான் வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. இன்னும் ஒன்றுனா நாடு தாங்காது என்றவாறு அவள் விலகி போட பழைய சந்தோஷம் நிலவியது என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். முதலில் குழந்தைகள் செட் ஆகாமல் தவித்து, பின்பு சாயங்காலம் அம்மா வேலை முடிந்து வரும் வரை இருக்க பழகி கொண்டார்கள். லதாவின் வேலை நேர்த்தியை பார்த்துவிட்டு அவளுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து அவளை தனது முழு நேர செக்ரட்டரியாக ஆக்கி கொண்டார் அந்த மாமி. வீட்டு வேலைகள் மெல்ல வசந்தனின் தலையில் விழ ஆரம்பித்தது. அலுவலக வேலை, வீட்டு வேலை, குழந்தைகள் என சுமைகள் இவன் தோளுக்கு இடம் மாறி கொண்டிருந்தன. ஆனால் நடுத்தர வர்க்க வாழ்க்கை கிடைக்க ஆரம்பித்தது. குழந்தைகளின் தேவைகளுக்காக இதை பொறுத்து கொண்டான் வசந்தன். செல்லும் கையுமாக இருந்த மனைவியிடம் வந்தான் வசந்தன். இந்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கும்பா என்றான் மெல்ல. அதுக்கென்ன, கட்டிட்டா போச்சு என்றாள் தோளை குலுக்கியவாறு. பணம் கொடுத்தேன்னா ஸ்கூலில் கட்டிட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறேன் என்று சொன்னார். நான் வேலைக்கு போய் இந்த 2 வருஷத்தில் நம்ம குடும்பம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. 10 வருஷமாக வேலைக்கு போகிறீங்க, அதே சம்பாத்தியத்தை தான் கொண்டுக்கிட்டு வர்றீங்க. உங்களுக்கு சமத்தே பத்தலை என்று சொன்னார். லதா, நீ அதிகம் பேசுகிற. நீ பணம் கட்டுறேன்னு சொல்லவும் தான் இந்த ஸ்கூலுக்கு மாற்றணும். இப்போ ஃபீஸ் கட்ட பணம் கேட்டால் சொல்லி காட்டுறியாக்கும் என்றான் எரிச்சலாக. சாமி மாடத்தில் பணம் வச்சிருக்கேன், எடுத்து கட்டிடுங்க என்றவள் இல்லாததையா சொல்லிட்டேன் என்று முனகியது அவனுக்கு தெளிவாக கேட்டது. சமீப காலமாக அவளுக்கு அலுவலகம் முடிந்து வீடு திரும்பி மணி 8 விடுகிறது. வசந்தனும் சொல்லி பார்த்து விட்டான். லதா, நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ கேட்கவே மாட்டேங்கிற. நீ செய்யறது ஒன்றும் சரியில்லை என்று சொன்னான். அப்பப்பா, இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், வந்த உடனே ஆரம்பிக்காதீங்க என்று சொன்னார். வாயை மூடு. ஊர் உலகத்தில் நீ தான் அதிசயமாக வேலைக்கு போகிறியா? வேலைக்கு போகிற பொம்பளைங்களை போய் பாரு. குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு வேலைக்கும் போய்கிட்டும் வர்றாங்க. உன்னை மாதிரி வேலை வேலைன்னு பைத்தியமாக தெரியலை என்று சொன்னான். அப்படி பைத்தியமாக தெரியறதால தான் இன்னைக்கு 4 பேரை போல நம்மளும் நல்லா இருக்கிறோம். பசங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுது, நல்ல துணிமணி கட்டிக்க முடியுது. போதண்டி உன் படிப்பும் துணிமணியும். முதல்ல நல்ல அம்மாவா நல்ல பொண்டாட்டியா இருக்க பாரு. தினமும் 8 மணிக்கு வந்து தூங்குற பசங்களை எழுப்பி சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் ஒரு பொழப்பா? நம்ம பிள்ளைங்க என்ன படிக்குது, எப்படி படிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? பசங்க கிட்ட பாசமா 5 நிமிஷம் உட்கார்ந்து பேச முடியல, பசி நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியல. பணம் சம்பாதிக்கிறாளாம் பணம் என்று சொன்னான். அன்றும் அப்படிதான். முதலாளி அம்மாவோடு செல்லில் பேசி கொண்டு இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். அரை மணி நேரம் அப்படி என்ன பேச்சு வேண்டி இருக்கு? இப்பதானே ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
இப்ப சொல்ற வேலையை அங்கே இருக்கும்போதே சொல்ல மாட்டாங்களாமா உங்க முதலாளி அம்மா என்பதை வேண்டுமென்றே அழுத்தி சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வேலையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்றால் கோபமாக. உன்னோட வேலையை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா என் குழந்தைங்களோட பசி எனக்கு தெரியும் என்றான் சுள்ளென்று. உங்க பிள்ளைங்களுக்கு பசினா ஒன்று நீங்க ஏதாவது செஞ்சு கொடுங்க, இல்ல கடையில போய் டிஃபனை வாங்கி கொடுங்க. எல்லாத்துக்கும் என்னையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்றாள் எகத்தாளமாக. பதிலே பேசவில்லை அவன். வேகமாக வெளியேறி சென்றவன் திரும்பும் போது கையில் டிஃபன் பார்சல். சத்தமே இல்லாமல் அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இடையில் பேச்சு குறைந்து விட்டது. அவளும் அதை பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. பணம் தேடி அலையும் போதும், வசதிகளை பெருக்க ஆர்வம் கொள்ளும் போதும் உறவுகள் சுமையாகிவிடுமோ. நாளைக்கு எங்க கம்பெனி விஷயமா சென்னைக்கு போறேன், திரும்பி வர 4 நாள் ஆகும், குழந்தைகளை பார்த்துக்கோ என்றான் எங்கோ பார்த்தவாறு. சென்னையிலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து அவனது நடவடிக்கைகளில் வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது. குடும்ப வாழ்க்கையை நண்பனிடம் பகிர்ந்து கொள்ள அவன் மூலம் குடிப்பழக்கம் தொற்றிக் கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு புது பழக்கம் வந்திருக்கிற மாதிரி இருக்கு, குடிக்கிறீங்க போல இருக்கு என்றாள் ஒரு நாள். ஆமாண்டி குடிக்கிறேன், அப்படிதான் குடிப்ப என்றாள் பதிலுக்கு. அவள் அது குறித்து அதிகம் அலட்டி கொள்ளாதது அவனுக்கு ஒரு வித வெறுமையை கொடுத்தது. உள்ளபடியே இவள் அதிகப்படியாக அறிவும் ஆக்கப்பூர்வமாக நிர்வாக திறமையும் கொண்டவள் தானா? நான் தான் இவளை காதல், கல்யாணம், குழந்தைகள் என்று திசை மாற்றி விட்டேனோ? இப்போது முன்பை விட அதிகமாக குடிக்க ஆரம்பித்தான். குடித்துவிட்டு தள்ளாடியபடியே வீட்டுக்கு வருவதை வேண்டுமென்றே பழக்கி கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் குடிபோதைகள் இருந்தான். குழந்தைகள் எல்லாம் தூங்கிய பிறகு, இந்த பழக்கத்தை நிறுத்தவே மாட்டீங்களா? உங்களால அக்கம் பக்கத்துல எல்லாம் ஒரே அசிங்கமா போகுது, பத்தாததுக்கு இது ஒண்ணுதான் குறையதாக்கும் என்றாள் ஆக்ரோசமாக. ஏண்டி, உருகி உருகி காதலிக்கும் போது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தாங்கிக்கிடணும்னு எத்தனை தடவை பேசி இருப்போம். அப்போ எல்லாம் இந்த புருஷன் தேவைப்பட்டான்ல, நான் மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது வறுமைதா இருந்துச்சே தவிர சந்தோஷம் ஒன்றும் குறையிலையே. நீ ஆஃபீஸ் போயிட்டு லேட்டா வரும்போது உன் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் வீட்டு வேலை வெளி வேலைன்னு இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறதுக்கும் இந்த புருஷன் தேவைப்பட்டான்ல. சம்பாதிக்கிற திமிரில் நீ பேசுற பேச்ச இவ்வளவு நாளும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஏண்டி, சம்பாதிச்சா காதலுங்கிற உணர்வு செத்துடுமாடி? என் மேல பாசமா அன்பா இருக்கலனாலும் என்ன ஒரு மனுஷனாவது நீ மதிச்சியாடி? நெடுநாள் கோபம் வெறியாக மாறி கத்தினான். இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பேசுறீங்க? ரொம்ப பேசினா மரியாதை கெட்டுடும். ஆமா என்று கோபமாக திரும்பி படுத்து கொண்டான். ச என்றவாறு கதவை உடைத்து திறந்து வெளியே வந்து படுத்தான். பிரச்சனைகள் சூழும் போது கலகச்சரம் நின்று விடுமா? மேலும் பிள்ளைகள் வளர்ந்து விட்டன. லதாவின் சம்பாத்தியத்தில் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் சொந்தமாக ஒரு சிறிய வீடும் வாங்கப்பட்டது. வசந்தன் குடியும் குடித்தனமுமாக நாட்களை தள்ளி கொண்டிருக்க, உள்ளே சென்ற குடி இப்போது தனது வேலையை காட்ட ஆரம்பித்தது. ஒரு நாள் வசந்தன் வயிற்றை பிடித்துக் கொண்டு துடிக்க உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். குடல் முழுவதும் புண்ணாகிவிட்டது என்பதை புரிய மருத்துவ பெயரில் சொல்லி லதாவுக்கு புரிய வைக்க முயன்று கொண்டிருந்தாள் டாக்டர். ஒரு வாரம் மருத்துவமனையிலேயே தங்க வேண்டியதாகிவிட்டது. காலையில் எழுந்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு காலை டிஃபன், மதிய சாப்பாடு இரண்டையும் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வருவாள் லதா. டிஃபன் சாப்பிட்டானதும் காலை 11 மணிக்கு அவளது உடல்நிலை குறித்து டாக்டர் ரெகுலர் விசிட் வரும்போது அவரிடம் அக்கறையாக விசாரித்துவிட்டு அலுவலகம் செல்வாள். பின்பு இரவு உணவுடன் வந்து அவனுடன் சிறிது நேரம் இருந்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவாள். நீங்க இனிமேலும் குடிப்பழக்கத்தை விடலைன்னா அது சுத்தமா உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்லை மிஸ்டர் வசந்தன் என்றார் டாக்டர் எச்சரிக்கும் குரலில் டிஸ்சார்ஜ் செய்யும் போது. சரி டாக்டர் என்றான் தலையை தாழ்த்தியவாறு. நல்லா சொல்லுங்க டாக்டர், எப்ப பாரு குடிச்சுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டே வர்றது நல்லாவா இருக்கு? வளர பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பெத்தவங்க நாமளே எப்படி இருந்தோம்னா பிள்ளைங்க எப்படி இருக்கும்? உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இந்த பழக்கம் என்னத்துக்கு என்றாள் லதா ஆற்றாமையாக. லதா, ஒரு வாரம் லீவு போட, பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம் என்றான் வசந்தன். மருத்துவமனையிலிருந்து வந்த பிறகு, இந்த வாரம் எங்கள் கம்பெனிக்கு ISO சர்டிஃபிகேட் கொடுக்கறது சம்பந்தமாக இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க. நான் இல்லைனா எங்கள் மேடம்க்கு கையும் ஓடாது காலும் ஓடாது என்றாள் லதா. லதா, இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடேன், குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ள நாம் 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் என்றான் ஏக்கமாக ஒரு நாள். என்ன விளையாடுறீங்களா? எல்லாம் லீவு நாளில் பார்த்துக்கலாம் என்றாள் லதா.
அலுவலகம், வீடு, குடும்பம் என இடையராது ஓடிக்கொண்டிருப்பவரிடம் இரவு கூட அவனால் நெருங்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய வசந்தனின் அடையில் சிறிது தள்ளாட்டம். என்னங்க, குடிச்சிங்களா என்றால் கோபமாக லதா. என்ன அதிசயமா இருக்கு, மேடம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு என்றான் வசந்தன் நக்கலாக. பேச்ச மாத்தாதீங்க, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏண்டி திருந்தணும்? அன்பா பக்கத்துல உட்கார்ந்து பேச பொண்டாட்டி இருக்காளா? அப்பா ஏன் லேட்டுன்னு காலை கட்டுறதுக்கு சின்ன குழந்தைங்க தான் இருக்கா. அதுங்களும் வளர்ந்துடுச்சு. உனக்கு ஆபீஸ் வேலை இருக்கு, நான் என்னத்துக்கு எல்லாத்துக்கும் பாரமா என்று எரிச்சலாக பேசிய கணவனை அவள் சமாதானப்படுத்தவே இல்லை. நாளாக ஆக குடிப்பழக்கம் அதிகமாக இதோ இன்று மாலைக்கு மத்தியில் படுத்து கிடக்கிறான் வசந்தன் என்று தான் சொல்ல வேண்டும். வாய்விட்டு அழுதுடலதான், அப்பதான் துக்கம் தொலையும், அலுவலக சகாக்கள் சொன்னார்கள். அவளை மடியில் சாய்த்து கொண்டாள் முதலாளி அம்மா. ஓங்கி அழுதுடலதா, தானா குடிச்சு தானா அழிஞ்சு போனாரு, நீ என்ன செய்வ? குடிக்காதீங்கன்னு சொல்லதான் சொன்னேன், கேட்டாரா மனுஷன்? கண்ணுக்கு வசந்த 2 பிள்ளைங்க, அழகாக ஒரு பொண்டாட்டி, தனக்கு இருக்காளேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்துருக்கலாம். குடின்னு மனுஷன் குடிய கட்டிக்கிட்டு அழுதாரே, இன்னைக்கு அனுபவிக்கிறது யாரு? நீங்க 3 பேரும் தானே. ஆறுதல் சொன்ன முதலாளி அம்மாவின் மடியிலிருந்து படக்கென்று எழுந்தார். தன் மேல் வைத்திருந்த அவளது கையை வெடுக்கென்று தட்டிவிட்டார். கணவனின் உடலை பார்த்து பெருங்குடல் எடுத்து அழலானாள். இவ்வளவு நேரம் வெறித்திருந்த அம்மா திடீரென அழுவதை புரியாமல் பார்த்தார்கள் சுபாவும் சுரேஷும். காசு வேலைன்னு உன்னை மறந்து போனேனே என்ற அவளது அழுகுரல் தூரத்தில் வந்து கொண்டிருந்த அவளது தாய் தந்தையர்க்கும் கேட்டது என்றாள்.